தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவல் தலைப்பு பார்வை. பார்ப்போம். ஒரு தெருவிலே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தெருவில் வைத்து அதை சுற்றி சுற்றி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். அது என்ன விளையாட்டோ அவர்களுக்கே வெளிச்சம். அவர்களுக்கு தான் தெரியும் என்ன விளையாடுறாருன்னு. என்ன விளையாட்டுன்னு தெரியாமலே விளையாடி கொண்டிருப்பார்கள். சுற்றி சுற்றி ஓடுவாங்க, தொடுவாங்க, பாய்வாங்க. ஏதோ நடக்கும். அந்தந்த நேரத்திலே அவங்களோட கற்பனை அவங்களுக்கு தான். கொஞ்ச நேரம் அப்படி விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி முடிந்ததும் அந்த கல்லை நடுத்தெருவிலே அப்படியே விட்டு அவர் வீட்டுக்கு ஓடி போட்டாங்க. அது கல்லை அப்படி விட்டுட்டு அவங்க போட்டாங்க. பேசி நீங்கள் தூக்குற குரல் விடுவோம். அதன் பிறகு அந்த வழியாக 2 பெண்கள் பேசி கொண்டு வந்தார்கள். பேச்சு சுவாரஸ்யத்திலே நடுத்தெருவில் இருந்த அந்த கல்லை கவனிக்கவில்லை. காலில் இடித்து விட்டு ரத்தம் வந்தது. வலி தாங்க முடியாமல் காலில் இடிபட்ட பெண் திட்ட ஆரம்பித்தார். பால் விட்டு போ, என்னடா ஆற்றா இது வழியாக போட்டவங்களு பேசிப்பா தானே. வர வர ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சடி. யாருக்கும் பொறுப்பே கிடையாது. இப்படி நடுத்தெருவில் பொறுப்பு இல்லாமல் இந்த கல்லை போட்டுட்டு வச்சிருக்கிறார்கள். இது நியாயமா? இப்படி கடுமையாக இந்த சமூகத்தை விமர்சனம் செய்து கொண்டே பெண் போய்விட்டார். அப்படியே அவன் கடந்து போட்டான். அந்த வீதி வழியை போய்க்க உண்மையிலே பாருங்க, தயவு செய்து அந்த போகும்போது சில ஓலைகள் விழுந்திருக்கும், குறுக்க இருக்கும், தடிகள் விழுந்திருக்கும். அதை உண்மையிலே ஒரு நிமிடம் நீங்கள் ஒற்று அவசரமாக போகிறதில்லை. நீங்கள் அவசரமாக போகிறது வேறு விஷயம். அவசரம் இல்லாமல் தயவு செய்து அதை இறங்கி அதை எடுத்து அந்த பாதையை சீர் செய்து போட்டு போக பாருங்க. எங்களோட தந்தையார் உண்மையிலே அதை சொல்லி சொல்லி வளர்த்தவர். ரோட்டில் கிடந்தால் அதை எடுத்து போடுவோம் தம்பி, நீ முள்ளு கிடந்தால் அதை எடுத்து போட்டு அங்கேயும் கவனமாக போட்டால் தான் நாளைக்கு மற்றவைக்கு குத்தாது. நீ கிடக்கண்டி போட்டு பேருந்து பிள்ளத்தி கொண்டு போட்டுனா மற்றவைக்கு குத்தும், பாவம் இல்லை ஒன்று. உண்மையில் இது உண்மை கதை. எங்களுடைய அம்மா அப்பா இது சொல்லி எங்களை வளர்த்தவர்கள். ரோட்டில் போய்க்கு அது இருந்தால் மனம் பெறாது கடந்து போகிறதுக்கு. அப்படி